السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم القرآن حجة لك أو عليك أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்கும் நிலையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாம் இப்பொழுது 27வது தராவிகை நிறைவு செய்துவிட்டு இந்த புனிதமான இரவிலே அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த மஜ்லிஸ், எந்த சபை குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அல்லது குர்ஆனுடைய உபதேசங்கள் கேட்கப்படுகின்றதோ, கேட்கப்படுகிறதோ, அந்த சபை இந்த உலகத்திலே ஒரு உயர்ந்த சபை. அதனால இந்த பயானை கேட்கக்கூடியவர்களும் கவனமாக கேட்க வேண்டும். எப்போது ஒரு மஜ்லிஸில் அமர்ந்தால் என்ன சொல்லப்படுகிறது என்பதை அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லப்படுகிறது இல்லையா, அதை நன்றாக செவிதாத்தி கேட்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் தன் திருமதியை கூறுவார், கூடியது குர்ஆன் ஃபஸ்தமிலஹு வன்சித்து லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடி செவிதாழ்த்தி கேளுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இது குர்ஆன் ஓதப்படுவதற்கு மட்டுமல்ல, குர்ஆனுடைய உபதேசங்கள் எங்கு செய்யப்படுகின்றதோ அந்த அச்சத்தோடு கேட்க வேண்டும். இது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்லப்படுங்க, அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படணும். அதனால செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். வெளியில யாரெல்லாம் நின்றுட்டு இருக்கீங்களோ அவங்களும் உள்ள உட்காந்து பயான்களை கேளுங்க. ஏன்னா வெட்டியா வேஸ்டா உட்காந்து என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போறது. ஊருக்கான காலம் பூரா நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆண்டியர் கூடி மனம் கட்டின கதையா பேசி பேசி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போறது. இந்த புனிதமான நேரங்களிலே சபைகளை என்ன செய்யணும் அப்படின்னா, உட்கார்ந்து பயான்களை கேட்க, அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லப்படக்கூடிய செய்திகளை கேட்க. சரி, இந்த சபை எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த சபை! குர்ஆனுடைய விளக்கங்கள் சொல்லப்படுகின்ற ஒரு சபை. ஏனெனில் குர்ஆன் என்பது இத்தகைய உயர்ந்தது என்றால், குர்ஆன் எதோடெல்லாம் சேருகின்றதோ அதற்கு எல்லாம் சிறப்பை பெற்று தருகின்ற ஒரு உயர்ந்த வேதமாகத்தான் குர்ஆன் இருக்கிறது. சொல்றாங்க இல்லையா, பூவோடு சேர்ந்தால் நாடு வளர்ப்பதாக சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி குர்ஆன் என்பது எத்தகைய பாக்கியமானது என்றால், அது மட்டும் பாக்கியமானது அல்ல, அதோடு யாரெல்லாம் சேருகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை பெற்று தரக்கூடிய ஒரு உயர்ந்த முறைதான் குர்ஆன் என்பது. அறிஞர்களுக்கு எழுதுகின்றார்கள், குர்ஆனை கொண்டு வந்த காரணத்தினால் அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்தவர்கள். குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்கள். அருளப்பட்ட காரணத்தினால் மக்கமா நகரம் சிறந்தது. குர்ஆனை கொண்டு வந்ததனால ஜிப்ரீல் சிறந்தவர். குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டது? பெருமானாருக்கு அருளப்பட்ட காரணத்தினால் பெருமானார் உயர்ந்தவர்கள். குர்ஆன் மக்கமா நகரத்திலே வந்த காரணத்தினால் மக்கமா நகரம் உயர்ந்தது.
இந்த மலையிலே அருளப்பட்டதோ அந்த ஜபல் நூர் உலக மலையிலே சிறந்தது. உலகத்திலே சிறந்த மலைகள் 4 மலை என்பதாக பெருமானார் சொல்வார்கள். 4 மலையிலே சிறந்த மலை ஜபல் நூர் என்று சொன்னால் அங்கேதான் பெருமானார் சுவாசவருக்கு முதலாக அந்த ஹீரா குகையில இறங்கிய இந்த குர்ஆன் என்பது இறங்கிய காரணத்தினால் ரமலானுடைய மாதம் சிறந்தது. ஷகுர் ரமலானையும் சிறப்பிகள் கூட நல்லா என்ன சொல்றான், ரமலான் மாதம் சிறந்ததாக இருப்பதற்கு காரணம் குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால். இந்த இரவு சிறந்ததாக இருப்பதற்கு என்ன காரணம், குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால். இந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. 83 வருஷங்கள் 4 மாசம் சிறந்த எதுக்கு கூறுகிறான், இந்த இரவு குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால் சிறந்தது. அறிஞர் பெருமக்கள் கல்லுகிறார்கள், குர்ஆன் எவ்வளவு பாக்கியவார்கள் என்று சொன்னால் சிலது அது மட்டும்தான் உயர்வாக இருக்கும், ஆனா அடுத்ததை உயர்வாக ஆக்காது. சில பேர் அவங்க வசதியா இருப்பாங்க, அவங்க வசதியா இருப்பாங்க, ஆனா அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணி வசதியா கூட்டு விடுவாங்கடா, அது செய்ய மாட்டாங்க. அவன் நம்ம காலம் கூட நம்ம கையேற்றிக்கிட்டே இருக்கும், அதுல கரெக்டாகவே இருப்பாங்க. அழகா ஒருவன் சொல்லுவார், மனிதன் வளர்ச்சி ஏற்றுக்கொள்வார், ஆனால் தன்னை விட யாரும் வளர்ந்து விடக் கூடாது என்பதில் எல்லாரும் கௌரவமா இருப்பான். ஒரு மாதிரியா இருக்க வளர்ந்த மாதிரி தெரியுது, தட்டா ஒரு தட்டம். குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னால் எதெல்லாம் சேருகின்றதோ அதுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். எனவே பெருமாக சொன்னாங்க, எந்த உள்ளத்திலே குர்ஆன் ஞாபகம் இருக்கிறதோ மனதமாக இருக்கிறதோ அந்த உள்ளம் சிறந்த உள்ளம். இல்லையா, யார் குர்ஆனை மனனம் செய்தாரோ 10 பேரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வாங்க. பெருமானார் சொல்லுவாங்க, எதுக்கு சொல்றாங்க, ஷஃபாஹு அஸ்ரத்துல் மின் அஹ்லி பைத்திஹி, அவருடைய குடும்பத்தை சார்ந்த 10 பேரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்றான். எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நரகம் வாஜிபான நரகம் என்பதாக தீர்ப்பளிக்கப்பட்ட 10 பேரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகிற அளவுக்கு அவர் சிறந்தவர் என்று சொல்ல காரணம் என்று சொன்னா அவருடைய உள்ளத்திலே குர்ஆன் இருக்கிற காரணத்தினார். பெருமானார் சொல்லுவாங்க, ஹைருக்கும் அல்லவர் குர்ஆன் அல்லமா, மனிதர்கள் சிறந்தவர் யார் தெரியுமா, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்க போய் வர சார்ந்தவர். அதுக்காக ஆலிம்கள் என்பது மட்டும் வாக்கும் அல்ல, குர்ஆனை நீங்கள் ஓதி வீட்டிலே உள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் நீங்கள் சிறந்தவர்கள். அதைத்தான் வலியுறுத்தி சொல்லுவோம். வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்யும் போது நம்ம குர்ஆனை காண்கிறோம், நம்ம போன வேண்டி இது என்ன செய்யறது, டிவியை பார்த்துட்டு ஓதுறா அப்படின்னு என்ன செய்வான், அவன் நம்ம கண்ணே பார்ப்பான். நம்ம எப்ப நோட் பண்றாங்க இல்லையா, அவங்க பிஸியா இருக்காது அவன் ஓரமா பார்ப்பான். பெருமானார் சொல்லுவாங்க, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் உங்களே சிறந்தவர். குர்ஆன் என்பது எவ்வளவு உயர்ந்தது என்று சொன்னால் எழுதுகின்றார்கள், அந்த மஜ்லிஸ் குர்ஆனுடைய சபை இந்த உலகத்திலே சிறந்த சபை. குர்ஆனுடைய மஜ்லிஸ் உலகத்திலே சிறந்தது. பெருமானார் சொல்வாங்க இல்லையா, வஜ்தமா கோமு எத்ருக ஆயாத்தில்லா வயததாரசூர பைனஹு, எந்த இடத்திலே உட்கார்ந்து மக்கள் கூட்டமாக வந்து குர்ஆன் ஓதுகிறார்கள், அதனுடைய கருத்துக்களை பரிமாறிக் கொள்கிறார்கள் சொன்னால் அந்த சபை எவ்வளவு சிறந்தது தெரியுமா. பெருமானார் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றார், தன்னுடைய ரஹமத்தை கூட அல்லாஹ் தஆலா சூழ்ந்து கொள்கின்றார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹமத்தை கூட அல்லாஹ் தஆலா சூழ்ந்து கொள்கின்றார். அது மாதிரி பெருமானார் சொல்வார்கள், அந்த சபை எவ்வளவு சிறந்த சபை என்று சொன்னார், மலக்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். முதல்ல உதவி மலக்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அங்கே என்ன சூழ்ந்து கொள்கிறது. அந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குகிறது. தன்னிடத்தில் இருக்கிற மலக்களிடத்தில் அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம், நம்மை பற்றி அல்லாஹ் தஆலா மலக்களிடத்தில் பெருமையாக பேசுகிறார். ஏன் தெரியுமா பேசுகிறான், நம்மை படைக்க வேண்டாம் என்று சொன்னவர்கள் அவர்கள். இந்த உலகத்திலே பாவங்களை செய்கின்ற, ரத்தங்களை ஓட்டுகின்ற, குழப்பத்தை உண்டாக்குகிற ஒரு படைப்பையா நீ படைத்து போகிறார் கேட்டால் இல்லையா, அதைத்தான் காரணம் மக்கள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல ஒன்று கூடி அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிற நேரத்திலே, கேட்கப்படுகிற நேரத்திலே என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை பற்றி பெருமையோடு தன் வழக்கிடத்தில் பேசுகிறார். குர்ஆன் என்பது அவ்வளவு அற்புதமானது. முதல்ல மாரிஃபத்துல் குர்ஆன், குர்ஆனுக்கு நான் செய்ய வேண்டிய 12 கடமைகளில் முதல் கடமை குர்ஆனுடைய அந்தஸ்தை விளங்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை 12 கடமை இருக்கிறது.
அந்த முதல் கடவை மாரிஃபத்துல் குர்ஆன், அந்தஸ்தை விளங்க வேண்டும். இந்த உலகத்திலே சிறந்தது குர்ஆன். பெருமானார் சொல்வாங்க, கைருல் கலாமி கலாமுல்லாஹ். இந்த உலகத்திலேயே சிறந்தது அல்லாஹ்வுடைய வாசகம். பெருமானார் சொல்வாங்க, உலகத்திலே எத்தனை தத்துவங்கள் வந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தத்துவத்துக்கு ஈடாவா, உலகத்திலே அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு ஈடாது. இந்த குர்ஆன் எவ்வளவு சிறந்தது என்று சொன்னால் எழுதுகிறார்கள், இந்த குர்ஆனுடைய மஜ்லிஸ் எவ்வளவு சிறந்ததுன்னா, வரலாற்றிலே ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது. ஒரு இடத்துல சபையில உட்கார்ந்துட்டு செய்றாங்க, அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி பேசுறாங்க, கேட்கிறாங்க. கூட்டம் கலைஞ்சு போகுது, கூட்டம் கலைஞ்சிருது. கூட்டம் கலைஞ்ச ஒரே செய்த மலக்க இங்க இல்ல, இங்க ஒன்று கூடி இருக்கிற மலக்க போய் எல்லாரும் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நாங்க என்ன செய்யறோம், இந்த திருச்சி திண்ணூர் இருநூறுக்கார் பள்ளியாசல போய் உட்கார்ந்து இருந்து நமக்கெல்லாம் பயார கேட்டாங்க, ஆர்வமா கேட்டாங்க, சரி கொடுச்சு. அல்லாஹ் கூறுகின்றான், இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டவர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து விட்டதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள் என்பதா. எல்லாமே ஹதீஸுடைய செய்திகள். நான் உங்களுக்கு ஒண்ணு இருக்கு ஹதீஸ் அரபிய படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா சொல்ல முடியாது. இருக்கிற 12 பாயில உங்களுக்கு 5 பாயிண்ட் தான் சொல்லவே போறேன். அவ என்ன செய்றான், அல்லாஹ் சொல்றான் எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சுட்டு. அதுல மலக்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் வாஸ்தவம் தான், அவருடைய பாவத்தில மன்னிக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா அதே நேரத்துல அதுல ஒரு மனிதர் வந்தாரு, அவரு பயானை கேட்கறது அல்ல, அங்க உள்ள ஒருத்தரை பார்க்க வந்தாரு. அங்க உள்ள ஒருவரை வந்து பார்க்க வந்தாரு. பார்க்க வந்து என்ன செஞ்சாரு, பார்த்துட்டு போயிட்டார். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவர் வந்து பார்க்க வந்துட்டு போறாரு இல்லையா, அவருடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன். இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டு வேறொரு நோக்கத்துக்காக வந்தாலும் கூட இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டு செல்லக்கூடியவருடைய பாவத்தை கூட அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னார். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது, குர்ஆனுடைய சபை எப்படிப்பட்டது, இந்த உலகத்திலே சிறந்த சபை அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிற சபை. குர்ஆன் எவ்வளவு மகத்துவமானது தெரியுமா, குர்ஆன் எவ்வளவு மகத்துவமானது. குர்ஆனை நேசித்தவர்கள், குர்ஆனை படித்தவர்கள், அதனுடைய வாழ்க்கையை கடைபிடித்தவர்கள் இந்த உலகத்தை உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்தார்கள். குர்ஆனுடைய சிறப்பை மட்டும் நான் தெரிவது அல்ல, குர்ஆனோடு சேர்ந்து எந்த மக்கள் எந்த நிலைக்கு அந்தஸ்துக்கு வந்தார்கள் அதையும் நான் தெரிய வேண்டும். குர்ஆனுடைய சிறப்பு தெரிந்து மட்டுமல்ல, குர்ஆனோடு தொடர்புடைய மக்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே சுடராக மின்னினார்கள். ஒரு காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் அந்த அரபரகத்தை உலகத்தினுடைய அரசரெல்லாம் கேவலமாக கருதினார்கள். ரோம் பாரசீகம் 2 நாடுகள் இருக்கின்றது. ஒரு புறத்திலே ரோம், ஒரு புறத்திலே பாரசீகம் இருக்கிறது. இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அரபுலகத்தை கைப்பற்றும் நினைக்கவே இல்லை. வல்லரசு நாடுகள் இந்த அரபுலகத்தை கையை கைப்பற்றும் நினைக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம், ஜுகலாவுல் அரப், அரபு மடையில் சொல்லி கொண்டிருந்தாங்க. வேற மடப்பேரோ மண்ணு பேரோ இவைகளை புடிச்சு நம்ம வந்து என்ன செய்யறது, அழக்கூடது நம்ம சும்மா வந்து போயிடலாம். ஏன்னா காட்டு மிராண்டிகள், யாருக்கும் அடங்காதவர்கள், இவங்களை வச்சு நம்ம தீடி போட முடியாது, இவரை வச்சு நம்ம சமாளிக்க முடியாத சொல்லி ரோம் பாரசீகம் கூட அந்த சின்ன அரபுலகத்தை இதை கைப்பற்ற நினைக்க சொன்னா, அந்த அரபு வடையருமாக சொன்னார்கள். அந்த காலத்தை ஐயாவுல் ஜாகிரிய அறியாமை காரணமாக சொன்னார்கள். ஆனால் இந்த குர்ஆனோடு அவர்கள் தொடர்பு கொண்ட காரணத்தினால் அந்த மக்கள் எப்படி ஆனார் தெரியுமா, அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களை யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைந்து கொள்வீர்களாக பெருமானார் சொல்வாங்க. யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைந்து கொள்வீர்கள். அதனால ஒரு வணக்கங்கள் என்பது பல வகையாக இருக்கும். அவருக்கு எப்படி செய்ய விரும்பினாலும் செய்துட்டு போகிறார், அவெல்லாம் உறுதி போச்சு. இதே ஒரு பிரச்சனையாக ஆக்கி கொண்டு இருக்கிறது. இதோ ஒரு காலத்தில் நடந்தது. சமுதாயக்கூடிய பிரிவினைக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னும் இப்ப கொஞ்சம் பரவாயில்லை, எல்லாத்துக்கும் கொஞ்சம் அறிவு வந்துருச்சு. என்ன செய்யறது, யாரோ எப்படியோ தொழுதா என்ன உலகிக்கு வர்றதே பெரிய விஷயம் என்பதாக. ஒரு காலத்தை இதுக்காக வேண்டிய பிரச்சனை பண்ணி என்ன செய்யறது, போலீஸ்காருக்கு காவல்துறைக்கு என்னன்னு தெரியுது. பிரச்சனை அவரை சொன்னா, பா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது,
நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டா ஆளுக்கு 5 உள்ள போட்டுருவேன். சட்டம் இது பண்ணுவாங்க, உழுதி போட்டுருப்பா. இப்ப என்னன்னா எதுக்கு சொல்லுங்கன்னா பெருமானார சொல்ற என்னுடைய தோழர்கள் வானத்திலே நில்லக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவரை யாரை பின்பற்றினாலும் நீங்க தேவை அடைங்கள். பெருமானாசவர்கள் ஒரு வணக்கத்தை பல முறையிலே சொல்லிக் கொடுத்தார்கள். என்னென்ன சஹாபி எப்படி பார்த்தாலும் அதை கடைபிடித்தார்கள். அதை பார்க்கக்கூடிய மக்கள் கடைபிடிக்கிறார்கள். நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஒரு வேதையான விஷயம் தெரியுமா? எது ஃபர்து என்பது மார்க்கத்திலே தெளிவா இருக்கு, ஹராம் எது தெளிவா இருக்கு. இந்த சின்ன சின்ன முஸ்தகபான விஷயங்கள்ல சின்ன சின்ன சுண்ணத்தான விஷயங்கள்லாம் பிரிவினை ஏற்பட்டு போய் இன்னைக்கு மக்கள் சிதறி போனார்கள். நல்லா பாதுகாக்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்கள் யாரை பின்பற்றினாலும் உங்களுக்கு நேர்வழி உண்டு. அந்த பெருமானாரும் மக்களை போல்பார். அந்த காலம் அறியாமை காலமாக சொல்லப்பட்ட காலத்தை பெருமானார் சொன்னாங்க, ஹைருல் குரூனி கருணி, சிறந்த காலத்தவர்கள் என்னுடைய காலத்திலே வாழ்ந்தவர்களாக பெருமானார் சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே சிறந்த காலத்தவர் நிர்வாக சொல்லி சிறந்த காலத்தவர் யாருன்னு கேட்டா என்ன செய்றாங்க? என்னுடைய காலத்திலே வாழ்ந்தவர்களாக பெருமானார் சொன்னாங்க. அதனால என்னன்னா, முதல்ல இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட உயர்ந்தது என்று விளங்க வேண்டும். அறிஃபத்துல் குர்ஆன், குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன? குர்ஆன் என்பது இந்த உலகத்திலே ஆகச் சிறந்த ஒரு வேதம், ஆகச் சிறந்த ஒரு வாசகம். விளங்கினால் பத்தாது, விளங்கினால் பத்தாது, அதை எடுத்து ஓதி அதோடைய அர்த்தங்களை தெரிந்து கடைபிடிக்கிறதான் இருக்கணும். முதல்ல என்னன்னா, குர்ஆனுடைய அந்தஸ்தை விளங்குவது ஒரு முஸ்லிமுடைய கடமை. குர்ஆனுடைய அந்தஸ்தை விளங்குவது ஒரு முஸ்லிமுடைய கடமை. ஹாதா கலாம் ரப்பி, என்னுடைய இறைவனின் வாசகம், இறைவனின் வாசகம். வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது, ஞாபகம் வருது. அப்துல்லாஹிபின் முபாரக் ஒரு பெரியார் இருந்தாங்க. அவங்க யாருன்னா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஆசிரியர். அவங்க ஒரு ஊருக்கு போனாரு. ஒரு ஊருக்கு போய் சொன்னாங்க, இந்த ஊர்ல யாரும் மௌத்தா இருக்காங்களா, இந்த ஊர்ல யாரும் மௌத்தா இருக்காங்களா கேட்டாங்க. இவங்க அப்துல்லா முபாரக் என்பதாக உலகம் போற்றுகின்ற அறிஞர். இவங்க போன உடனே என்ன செய்றாங்க, மக்கள் என்ன செய்றாங்க, வாங்க வாங்க வாங்க, என்ன விஷயமா வந்திருக்கேன்? இல்ல, இந்த ஊர்ல யாரும் மௌத்தா இருக்காங்களா கேட்டாங்க. இல்லையே, அப்படி ஒண்ணு இந்த ஊரை யாரும் மௌத்தாகலையே, இந்த ஊரை யாரும், அது ஒரு பெரிய ஊர், எதுனால ஒரு பெரிய ஊர், அப்படி ஒண்ணு பிரபலமா யாரும் மௌத்தாத மாதிரி தெரியல. நல்லா விசாரிங்க. விசாரிச்சு பார்த்தவன ஒரு ஏழையான ஒரு ஏழை பெண், வயசான பெண் மௌத்தாலா கேள்விப்படுறா. இப்ப சொல்றாங்க, ஒரு ஊருடைய ஓர பகுதியில ஒரு ஓர குடிசையில வாழ்வு கிளை மௌத்தா பேரு கேள்விதா. அப்படியா? இல்ல, அது தொழு வைக்கிறதுக்கு தான் வந்தேன், அதுக்கு ஜனாசா தொழு வைக்கிறதா வந்தேன். ஒன்ன மக்களுக்கு ஆச்சரியம், எனக்கு உலகம் போட்டுகின்ற அறிஞர் இவன் புகாரி ஆசிரியராக இருந்தவன். இவன் புகாரி சொல்லுவாங்க, என் ஆசிரியர்கள் அப்துல்லா முபாரக்கை போன்ற ஆசிரியர்கள் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில திரைவீட்டுல படிச்சிருப்போம். நம்ம மனசுல பிடிச்சது மாதிரி சில பேர் முன்னோடி தான் இருப்பாங்க. சொல்லுவாங்க, அவ்வளவு ஒரு யானும் படைக்கும் அப்துல்லா முபாரக். அப்ப ஏதாவது சொன்னாங்க, என்ன நீங்க தேடி வர்ற அளவுக்கு இங்கதான் ஒண்ணு அவ்வளவு ஒரு தேவை பொம்பளைதான் இல்லையே, என்ன செய்வோம்? அதை விட ஒரு விஷயம் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவர் சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு தொலை வைக்குமாறு சொன்னாங்க என்பதா. கணவர் சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு தொலை வைக்குமாறு சொன்னாங்க. மக்களுக்கு இன்னும் ஆச்சரியம், நீங்க தொலை வைக்க வர்றதே ஆச்சரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு சொல்றாங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். கேட்டாங்க, இவங்களுக்கு விளங்கல, அந்த பெண்ணிடத்தில் ஏதாவது விசேஷமான விஷயங்கள் இருந்துச்சா? அந்த பெண்ணிடம் ஏதோ ஒரு விஷயங்கள், ஒவ்வொரு மனிதனுக்கு ஏதோ சில விஷயங்கள் இருக்கலாம், எல்லா விஷயங்களும் இல்லாட்டா கூட ஏதோ ஒவ்வொரு மனிதனிடத்திலே சில முக்கியமான நல்ல விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப கடைசியில எல்லாரும் செய்வாங்க, என்ன யோசிச்சு கடைசியில என்ன சொல்லுவாங்க, பக்கத்து விசாரிச்சு சொல்லுவாங்க, அந்த கிழவிக்கு ஓதவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, அவருக்கு ஓதவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. குர்ஆனை திறந்து வச்சுட்டு என்ன செய்வா அப்படின்னா, ஒவ்வொரு வரியா சொல்லிட்டே வருவா, ஹாதா கலாம் ரப்பி, ஹாதா கலாம் ரப்பி, இதனுடைய இறைவனின் வாசகம், இறைவன் வாசகம் அந்த கரிசையா சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த பொண்ணு அந்த கேள்வி சொல்லிட்டே வருவாங்க. கேள்வியாக சொல்லப்பட்டது. அப்துல்லா முபாரக் சொன்னாங்க, வயதான பெண்மணி குர்ஆன் ஓத தெரியவில்லை, இனிமேல் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை, அந்த நிலையிலேயுமே
குரானை திறந்து இது என்னுடைய இறைவனின் வாசம், எனக்கு ஓத தெரியலையே, எனக்கு ஓத தெரியலே கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்தார். அதுக்கு அல்லாஹ் கொடுத்த சன்மானம் தெரியுமா? பெருமானாரே கனவிலே வந்து சொன்னார்கள். அந்த காலத்துடைய பெரிய ஞான பேர் அப்துல்லா முபாரக் தோவசா. குரான் அவ்வளவு மார்க்கியமானது. இன்னைக்கு அந்த குரானை விட்டு நாம் எவ்வளவு தூரத்திலே இருக்கின்றோம். நான் உலகத்தில எதையோ நம்ம கத்துக்கிறோம். குரானை ஓதுவதற்கு நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? அதுக்கு என்ன முயற்சி செய்யணும்? அதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்துல எதுவுமே தெரியாமதான் இந்த உலகத்துக்கு நம்ம வர்றோம். அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா, எதுவுமே தெரியாமதான் வர்றோம். எதுவுமே தெரியாம வருகிற நேரத்திலே இந்த உலகத்திலே நாம் பெற்றுக் கொள்கிறோம் இல்லையா? அதனால என்ன செய்ய, ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, ஆலோசனை பண்ணுங்க. ஆலோசனை பண்ணி ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அதுக்காக எல்லாம் சொல்லப்படுகின்றது. என்ன ஒரு விஷயம், சொல்லாவிட்டாலும் பிரச்சனை, சொன்னாலும் பிரச்சனை. ஏன்னா நம்ம சொல்லிடுறோம், சில நேரத்தை சொல்லிட்டு இந்த மக்கள் ஆர்வமா வர்றது இல்லையா? அப்ப அது நமக்கு சங்கடமாகத்தான் ஆகி போகுது. அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். நான் குரான் மூக்காக கூடாது. அல்லாஹ்வுடைய சமீபத்தை எப்படி விழிப்பீர்கள்? அல்லாஹ் கேட்பான் இல்லையா, அந்த குரானை உனக்காக கொடுத்து எப்படி ஓதினாய்? சில மதங்களிலே தன்னுடைய வேத நூலை எல்லோரும் படிக்க முடியாது என்ற தடை உத்தரவு இருக்கிறது. நம்முடைய வேதத்தை எல்லோரும் படிக்காம என்ற பொது அனுமதி உத்தரவு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, நம்முடைய வேதத்தை நம்மை விட மற்றவர்கள் எழுதுகிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள். குரானுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? தெரியாத இந்த உலகத்தை விட்டு மூத்தாயிடக்கூடாது. வியத்துவைங்க பயானுங்கிறதுக்கு ஏதோ வந்தாரா, நம்ம அஜத்தெல்லாம் பேசுறாரு. இன்னைக்கு அஜத்து ஒண்ணு சொரத்தை இல்லை, என்னமோ தெரியல. அது சிலவே கேட்பாங்க, என்ன அஜத்தை இன்னைக்கு ஆண்டு நல்லா இதுவா இருந்துச்சு, பயான் ஒன்னும் சொரத்தே இல்லை அப்படின்னு. என்ன செய்யறது? எல்லா வியாதியும் வந்துருச்சு, அதான் அப்படித்தான் இருக்கணும். சரி, என்ன செய்யறோம்? நம்ம பயான் என்பதை ரசிப்பதற்கு மட்டுமல்ல, அவருடைய கருத்துக்களை நான் உள்வாக செயல்பட வேண்டும். அதுக்காக பயான் சொல்லப்படுகின்றது. அதனால முதல்ல சொல்றேன், மாரிஃபத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய அந்தஸ்து என்பது விளங்க, குர்ஆனுடைய அந்தஸ்து விளங்குற ஒன்று. இரண்டாவதாக சொல்றாங்க, ஈமானும் பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்ளுதல், குர்ஆனை நம்புதல் என்பது ஒன்று. குர்ஆனை நம்புறதா என்ன அப்படின்னா, குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற சில செய்திகள் நமது அறிவுக்கு எட்டாவிட்டாலும் கூட நம்ப வேண்டும். இன்றைக்கு ஒரு தலைமுறை கிளம்பி இருக்கின்றது. எங்களுக்கு இந்த ஆயத்திலே, இந்த ஹதீஸுடைய கருத்துக்களிலே எங்களுக்கு அந்த அறிவு ஏற்றுக்கொள்ளவில்லை, இது எப்படி சாத்தியம் என்பதாக மதம் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை பத்தி என்ன செய்யறாங்க, தேவையை டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லா பாதுகாப்பு வரும் நம்முடைய ஊர்கள் அது மாதிரி இல்லை. கேரளா போன்ற இடங்கள் எல்லாம் அப்படி கூட்டம் உருவாகி இருக்கிறது. இந்த குர்ஆன் நாங்கள் முஸ்லீம்கள் தான், நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் முஸ்லீம்கள் தான், எக்ஸ் முஸ்லீம். நான் இதுவாயான கருத்துக்கள் என்னுடைய அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, அதான் நாங்கள் என்ன செய்யறோம், இதெல்லாம் நாம் நிராகரிக்கவும் கொள்வாங்க. முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் இஸ்லாமிய பேர் தாங்கி யார் இருந்து கொண்டு இப்படி சொல்லுகின்றார். குர்ஆனிலே சில விஷயங்கள் அது நமக்கு அறிவுக்கு எட்டாவிட்டாலும் கூட அல்லாஹ் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காக வெளியப்படி செய்கின்றார். அங்கே நம்முடைய அறிவு பெரியதல்ல, அங்கே நம்முடைய அறிவு பெரியதல்ல, அல்லாஹ்வுடைய வல்லமை பெரியது. சில நேரங்களிலே நமக்கு அறிவுக்கு உட்பட்ட சில காரியங்கள் நடக்கிறது, சில நேரத்திலே அறிவுக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடக்கிறது. எப்படி சாத்தியம்? நமக்கு சாத்தியமில்லை, அவ்வளவுதான். நமக்கு சாத்தியமில்லை, அவ்வளவுதான். நமக்கு ஒரு நமக்கு ஒரு கார் ஓட்ட முடியுதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெண்ணை கிரேட் ஓட்டிட்டு போறா. நமக்கு முடியவில்லை என்பதற்காக அடுத்தவங்களுக்கு முடியுதுங்கிற அர்த்தம் இல்லையே. நமக்கு விளங்கவில்லை என்பதற்காக வேண்டி அது உண்மை இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் மட்டுமல்ல, அதில் சொல்லப்படக்கூடிய எல்லா செய்திகளையும் நம்புவத ஒரு முஸ்லிமுடைய கடமை. அறிஞர்களுக்கு எழுதுகிறார்கள், குர்ஆனில் அல்லாஹ் தனது வரலாறை கூறுகின்றார். 2வது சூராவுடைய 259வது வசனம், சூரத்து பக்ராவுடைய 259வது வசனம், அல்லாஹ் ஒரு செய்தியை கூறுகிறார். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் இருந்தார். அவ் கல்லதி வர்றதா கிரியத்து ஹாவிகா உருஷி 2வது வசனம் தொடரும். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் இருந்தார். யார் இது உஸைர் அலைஹிஸ்ஸலாம்? யாரு? ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்தவர். தௌராத்தை முழுமையாக மனனம் செய்த 5 பேர்ல அவர் வராது.
அந்த காலத்துல தௌராத் வேதம் 5 வேதத்தை யாபகமே இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய வேதம், கஷ்டமான வேதம். இந்த குரானைத்தான் நல்லா ரேசாக்கி இருக்கிறான். நல்லா சொன்னான், உனக்கு இஸ்ர குரான் முதக்கிய, நீங்கள் படித்து பயன்பெறுவதற்காக இந்த குரானை நாம் இலகுவாக ஆக்கியிருக்கின்றோம். படித்து பயன்பெறுவர் உண்டான அல்லாஹ் தஆலா கேட்கிறார். உலகத்திலே லேசான இந்த குரான் மட்டும்தான். குரான் மட்டும்தான். முந்தைய வேதங்கள் எல்லாமே கடினமானது. பனு இஸ்ராயீல் என்ன செய்றாங்க, அவ்வளவு பேர் இருந்தாங்க. பனு இஸ்ராயீல் 6 லட்சம் பேர் இருந்தாங்க. 6 லட்சம் பேர்ல தௌராத்தை மனதை பண்ணவங்க 5 பேர் மட்டும்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அவரு வாரத்துல பெரிய பணக்கார வாழ்ந்த கார் உண்டு. அந்த பூமி இருக்குதா இல்லையா, காரூன், அவருக்கு புறாம தெரியும், ஃபுல்லா தெரியும். 4வதா உசைர் அலைஹிஸ்ஸலாம். 5வதா பலாம் இப்னு பாவூரா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா செய்தியை சொல்வான், அவன் நாயை போன்றவனே அல்லாஹ் தஆலா சொல்வான். நீ கல்பு நாயின் கத்தியரா உடைய வரலாறு அப்படியே வரும். சரியா? இப்ப உசைர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை போறார். எங்க போறாரு? இப்ப உள்ள பைத்துல் முகத்தஸ்க்கு தான் நடந்து போறார். பைத்துல் முகத்தஸ் தான் இல்லையா, அந்த பலஸ்தீனுக்கு நடந்து போறார். பலஸ்தீனுக்கு நடந்து போகிற நேரத்திலே அது ஒரு புனிதமான பூமி. அதே நேரத்திலே அது இன்னைக்குமே ஒரு பெரிய சோதனையான பூமி. அது பைத்துல் முகத்தஸ்ங்கிறது ஒரு சோதனையான பூமி. அது ஒரு புனிதமான பூமி. அது சோதனையான பூமினா என்ன? அங்கே வசிக்கக்கூடியவர்கள் ஈமான் சோதிக்கப்படுவார்கள். ஆனா ஈமான் உறுதியா இருப்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு குரூப்ல செய்தி போட்டவங்களா, கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு உண்டு பொருந்திருக்கு. ஆனா ஒரு ஓரத்துல என்ன செய்யலாம், ஒரு செவத்துல உட்கார்ந்து ஒரு ஆய புறான் ஓதிட்டே இருக்கார். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் புறான் ஓதுறோம்? அவபாடு ஓதிட்டார். குள்ளரசு நாயக்கத்தில் தானே சுரத்தை எல்லாம் ஒரு நாளைக்கு ஓதா போறதான் கொண்டு செய்யறாரு. சந்தோஷம் ஓதிட்டு இருக்கார். அப்ப அது ஒரு புனிதமான பூமி. அந்த பூமியை அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்துரசருங்கிற அரசன் அந்த வைத்திய முகத்தஸை இடிச்சுதான், சுத்தமா காலி பண்ணான். உலகான அரசரை முஸ்துரசர் உலகத்தை ஒரே நேரத்தில் ஆட்சி செஞ்சவங்க 4 பேர், வெவ்வேறு காலங்கள்ல. 2 முஸ்லீம், 2 காஃபிர். உலகாண்ட அரசர்ல காஃபிர்ல முஸ்துரசர் ஒருத்தர், நம்ரூத் ஒருத்தர். முஸ்லீம்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் துல்கர்னே, இஸ்கந்தர் துல்கர்னேங்கிறவர் சூரத் கஹ்ஃப்ல இல்லையா, அவர் அந்த அந்த பைத்துல் முகத்தஸை இடிச்சு அப்படியே தரமட்டமாக்கிட்டான். இது ஊரே தரமட்டமாக்கிட்டான். அந்த வழியாக உசைர் அலைஹிஸ்ஸலாம் போறாரு. ஊரை பார்த்துட்டு சொல்றாரு, இந்த ஊரை அல்லாஹ் தஆலா எப்படி ஹயாத் ஆக்குவான். காஃபிர்ல முஸ்துரசர் ஒருத்தர், நம்ரூத் ஒருத்தர். முஸ்லீம்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் துல்கர்னே, இஸ்கந்தர் துல்கர்னேங்கிறவர் சூரத் கஹ்ஃப்ல இல்லையா, அவர் அந்த அந்த பைத்துல் முகத்தஸை இடிச்சு அப்படியே தரமட்டமாக்கிட்டான். இது ஊரே தரமட்டமாக்கிட்டான். அந்த வழியாக உசைர் அலைஹிஸ்ஸலாம் போறாரு. போறவர் பார்த்துட்டு சொல்றாரு, இந்த ஊரை அல்லாஹ் தஆலா எப்படி ஹயாத் ஆக்குவான். இப்படி தரை மண்ணோட மண்ணா இப்படி கிடக்கு, எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கு அப்படின்னு நினைக்கிறார். அண்ணாது ஆறு இல்லாத மோத்தியா எப்படி அல்லாஹ் தஆலா ஹயாத் ஆக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு 100 வருஷம் தூங்க வச்சான். அப்படியே என்ன செஞ்சாங்க, நினைச்சுக்கிட்டே ஒரு படுத்தார், தூங்கிட்டார். 100 வருஷம் தூங்க வச்சான். 100 வருஷம் கழிச்சு ஒரு இருந்தார். குர்ஆன் எல்லாம் சொல்லு அப்படி வரலாறு. அதாவது ஆயத்தம்பு சொல்லு. எந்திரிச்சார். எந்திரிச்சோட அல்லாஹ் தஆலா கம் லபிஸ்த, எத்தனை வருஷம் தூங்குனீங்க? அவருக்கு நான் லபிஸ்தையோ பாதையோ, ஒரு நாள் தூங்கி இருப்பேன், இல்லை 1/2 நாள் தூங்கி இருப்பேன். அல்லாஹ் தஆலா சொன்னா, மல்லபிஸ்தே தாபி, ஒரு நாள் 1/2 நாள்லாம் இல்லப்பா, நீ தூங்குறது ஒரு 100 வருஷம் தூங்கி இருக்க. நீ தூங்குறது 100 வருஷம் தூங்கி இருக்க. சரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னா, ஃபல்லுரிலா தாபிக ஷராபிக லதி தஸன்னான், உன்னுடைய உணவையும் பானத்தையும் பார், அது கெட்டு போகவில்லை. உணவு பானமும் கெட்டு போகவில்லை. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்வான், நீங்க பயணம் பண்ணி வந்தீங்கல்ல, அந்த கல்லையை பாருங்க, அது எப்படி இருக்குது. மக்கி மண்ணோடு மண்ணாய் போய் கிடக்குது. மக்கி மண்ணோடு மண்ணாய் போய் கிடக்குது. இதை மனிதர்களுக்கு அத்தாட்சியாக ஆக்கியிருக்கிறதாக சொல்றான். அப்ப எது கெட்டு போகுமோ அது கெட்டு போகவில்லை. உணவும் பானமும் கெட்டு போகவில்லை. ஆனால் கொஞ்ச காலம் இருக்க வேண்டிய அந்த கல்லை என்ன செய்யறது, மக்கி மண்ணாய் போய் கிடைக்கிறது. அடுத்து சொல்கின்றான், நான் என்ன செய்யறேன், நீங்க பாருங்கள், அந்த எலும்புகள் எப்படி சேருகிறது, அதனோடு என்ன சேருது, சதை எப்படி போர்த்துகிறீர்களாக நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி என்ன செஞ்சா, அதை உயிராக்க ஒரு பெயர் பண்ண வச்சான். நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம். என்னன்னா, அவர் 100 வருஷம் தூணாரா இல்லையா, தூணவை எப்படி எதிர்க்க முடியும்? 100 வருஷம் ஒருத்தர் என்ன செஞ்சார், பூமியில படுத்திருந்தாருனாவே அவரை மண்ணை அடிச்சு காலியாக்கி இருக்கும். அவர் எப்படி ஹயாத்தானாரு?
அவர் எப்படி உயிராக ஆனார்? அந்த உடல்ல எந்த வகையான சேதமும் ஏற்படவில்லை எனக்கு விளங்குது. அதே நேரத்தில் கிட்டு போக வேண்டிய உணவை கிட்டு போவர் எப்படி இருந்ததுக்கு புரியல. ஆனா அல்லாஹு தாலாக்கு எப்படி முடிப்பார் தெரியுமா? வரவான்மல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அவர் என்ன சொல்றாங்க? இஸ்லாம் நான் அறிந்து கொண்டேன், அல்லாஹு தாலா ஆற்றல் படைத்தோர் என்று அறிந்து கொண்டேன் சொல்லுவார். அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமை விளக்குவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா சில செய்திகளை எல்லாம் செய்து காமிக்கிறார். நம்முடைய அறிவு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வது ஒரு முஸ்லிமுடைய கடமை. அதே மாதிரி அல்லாஹு தஆலா குகைவாசியுடைய வரலாறை கூறுகிறார். அவர் என்ன செய்யறாங்க? 309 ஆண்டுகள் அவர்களுக்கு உறங்கினார்கள். கரையால் அரித்து விடக் கூடாது என்பதற்கு அவர்கள் தள்ளி சிவார் அவரை வலதுபுறமும் இடதுபுறம் திருப்புறமே அல்லாஹ் கூறுகிறார். 309 வருஷம் கழிச்சு இருந்தார். அவர் இந்த உலகத்தை வாழ்ந்து உடைந்தார் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம். ஒரு விஷயத்தை இளைய கொள்ளுங்கள், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் அனைத்தும் உண்மை என்பதாக நம்புவது, ஈமான் கொள்வது குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை. மூன்றாவதாக கூறுகிறார்கள் திலாவத்துல் குர்ஆன். குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். பெருமானார் சொல்வாங்க, அஃதலு இபாதத்தி திலாவத்துல் குர்ஆன். வணக்கங்களிலே சிறந்தது குர்ஆன் ஓதுவது என்பதாக பெருமானார் சொல்வாங்க. வணக்கங்களை சிறந்து குர்ஆன் ஓதுவது என்பதாக சொன்னார். நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதற்கு அல்லாஹ் தஆலா 3 காரணத்தை கூறுகிறார். ஹுவல்லதி பாஸபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி. அதே மாதிரி குர்ஆனில் 2 வசனங்கள் வருகிறது. சூரத்துல் பக்ராவிலேயும் வருகின்றது, சூரத்துல் ஜும்ஆவிலேயும் வருகிறது. நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்ததற்கு 3 காரணத்தை அல்லாஹ் சொல்வார். அல்லாஹ் சொல்வது யத்லு அலைஹிம் ஆயாத்தி, வேதத்தை ஓதி காண்பிப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். முதல்ல எல்லா நபியும் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு என்ன வந்ததற்கான காரணம் என்ன, நோக்கம் என்னன்னா, அந்த காலத்திலே எந்த வேதம் இருந்ததோ அந்த வேதத்தை மக்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். இரண்டாவதாக அதனுடைய கருத்துக்களை மக்களுக்கு போதிப்பதற்காக அல்லிமூல் கித்தாபு நசிக்குமா, அதனுடைய கருத்துக்களை மக்களுக்கு போதிப்பதற்காக. மூன்றாவதாக சக்கீயும், அதன்படி அந்த மக்களை வாழ வைப்பதற்காக, அந்த மக்களிடத்தில் இருந்த துர்குணங்களை தீய பழக்க வழக்கங்களை நீக்கி நல்ல மக்களாக அதை மாற்றுவதற்காக நிறுவப்பட்டார். அப்ப குர்ஆன் ஓதுவது என்பது சாதாரணமான அல்ல. இந்த உலகத்திலே சிறந்த வணக்கம் என்பது மட்டுமல்ல, நபிமாகி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதற்கான காரணமே என்ன செய்யறது? அந்த குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார். நான் முதல்ல சொன்னது மாதிரி குர்ஆன் ஓதுவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமாக என்று சொன்னால், மலக்குகளையே அந்த வீட்டின் பக்கமாக இழுத்து வரக்கூடிய ஆற்றல் படைத்து, மலக்குகளை அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளை சக்கீரத் என்ற மன அமைதி இழுத்து வரக்கூடியது. எந்த இடத்தில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ மலக்கு வருகிறார்கள். இது பெருமானாருடைய ஹதீஸ் மட்டுமல்ல, நடந்த நிகழ்வும் கூட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸைத் இப்னு ஹுதைர் என்ற ஒரு சஹாபி இருக்கிறார்கள். பிறகு பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்று இரவு என்னுடைய ஒட்டகை கட்டி போடப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திலே என்ன செய்தேன்? நான் ஒரு ஓரமாக தொழுது கொண்டிருந்தேன். ஒரு ஓரத்துல ஒட்டகம் கட்டி போட்டிருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன்? ஒரு ஓரத்திலே நான் தொழுது கொண்டிருந்தேன். நான் ஒரு ஓரத்துல குர்ஆன் ஓதி கொண்டிருந்தேன். பக்கத்துல என்னுடைய மகன் யஹ்யா உறங்கி கொண்டிருந்தார். அவர் என்ன செய்யறார்? குர்ஆன் ஓதுகிற நேரத்திலே அந்த என்ன செய்யறது? அந்த குதிரையை வந்து விரல ஆரம்பிக்கிறது. குதிரையை கட்டி போட்டுறது. அதை என்ன செய்யறது? நான் குர்ஆன் ஓத ஆரம்பித்தால் அந்த குதிரையை என்ன செய்யறது? விரல ஆரம்பிக்கின்றது. நான் ஓதுறதை நிறுத்திட்டேன்னா என்ன செய்யறது? அது அமைதியாயிரு. நான் மீண்டும் ஓத ஆரம்பித்தால் அது விரல ஆரம்பிக்கிறது. நான் பயந்தேன், அது எங்கே என்னுடைய மகனை எதுவும் விதித்து விடுமையாக அஞ்சி நான் ஓதுறதை நிறுத்திட்டேன். பிறகு நான் வெளியிலே வந்து பார்க்கின்றேன், என்னுடைய வீட்டினுடைய முகத்தில் இருந்து வானம் வரைக்கும் ஒளியாய் சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய வீட்டில இருந்து வெளியே வந்து பார்க்கிறேன், என்னுடைய வீட்டினுடைய அந்த முகத்தில் இருந்து அந்த வானம் வரைக்கும் ஒரு ஒளி வெள்ளம் பாய்கிறது. அப்படி எனக்கு என்னன்னு தெரியலேவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவாகத்தில் மலாயிகா, அவர்தான் மலக்குமார்கள்.
எந்த இடத்துல குரான் ஓதப்படுகிறதோ அங்கே வானவர் வருகை புரிகிறார்கள் சொல்லிவிட்டு பெருமானா சொன்னாங்க, நீங்க காலை வரைக்கும் ஓதி இருந்தால் அவர்களை எல்லோரும் கண்டிருப்பார்கள் பெருமானா சொல்வார். என்பது மலக்கிளரை கூட நம்மிடத்தில் என்ன செய்யறது, அழைத்து வரக்கூடிய ஒரு பாக்கியம். அதனால புராண போதல் செய்வடி 3வது கடமை. 4வது சொல்றாங்க, குரான் ஓதப்படுகிற நேரத்திலே அதை செவிதாத்தி கேட்கணும். நமக்கு ஓத தெரியாட்டாலும் பிள்ளைகளை வீட்டுல ஓத சொல்லி கேட்கணும். சில சகோதரிகள் பரவாயில்லை, ஒவ்வொரு மாசம் மாற்றத்தை பார்த்திருக்கேன். சில பேர் சொன்னாங்க, அதுல எனக்கு உங்கள்கிட்ட ஓதக்கூடிய பாக்கியம் இல்லை, ஆனா என் பிள்ளை உங்கள்கிட்ட ஓதக்கூடிய பாக்கியம் இருக்கு அப்படின்னாங்க. சரிங்க, அது என்ன விஷயம் இல்ல, சட்டங்கள்லாம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்கல்ல, அந்த சட்டத்தை என் பிள்ளை எங்க வீட்டுல சொல்லுவோம், அதை ஃபாலோ பண்ணி நான் சில குரானுடைய சட்டங்களை தெரிந்து கொண்டதாக சொல்றாங்க. அதுக்கு அப்போல எல்லாம் ஏன்னா இன்னைக்கு போய் மதரசா போய் அஜத்தோடு என்ன சட்டங்கள் சொல்லி தர்றாங்க, குரான் ஓதக்கூடிய சட்டங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கும். எந்த இடத்துல எப்படி ஓதுங்கிற சத்தங்கள் சொல்லிக் கொடுக்கும். நம்ம காரி சனதுவாகி இருக்கும், அதை ஓதி இருக்கும். சொல்லிக்கிற நேரத்துல அந்த பிள்ளைகிட்ட போய் அதாவது அவங்க ஆர்வமாக பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறது நல்லா விளைக்க. ஆசிரியர் திறமையாருனா மட்டும் இல்லை, நீங்க பிள்ளைகளை அனுப்பி வைப்பது, என்ன சொல்லிக் கொடுத்தாங்க கேட்கிறது, அந்த விஷயத்தை நீங்க உள்வாங்கிக் கொள்வது, அமல் செய்வது எல்லாம் இருக்கிறது. அதோ சகோதரி சொன்னாங்க, ஞாபகம் வருது சில விஷயத்தை சொல்ற. அவங்க சொல்றாங்க, டக்குன்னு சொல்லுது அப்படின்னு. எனக்கு கூட ஓதக்கூடிய வாக்கியம் இல்லை. சரி, இப்ப அதுக்கு என்ன, இப்ப என் புள்ள மட்டும் ஓதுது அல்ஹம்துலில்லாஹ், இப்ப அதுக்கு என்ன நீங்க சட்டங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கல்ல, என்ன ஆர்வம் தான் காணும். அந்த சட்டங்களை சொல்லிக் கொடுத்து நீங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்க என்றாக விசாரித்து அதனுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை வீட்டுல ஓய வைக்கிறாங்க, கேட்கிறாங்க. எடுத்து சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு குரான் ஓத தெரிந்தாலும் பிள்ளைகளை வீட்டுல ஓத வச்சு கேளுங்க, பெருமானார் சுன்னத்து. உங்களுக்கு ஓதவு தெரியல அப்படின்னா பிள்ளைகளிடத்துல ஓத சொல்லுங்க, ஓத சொல்லி பிள்ளைகளிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, தப்பே இல்லை. எல்லா ஏற்பாடும் பண்றோம், ஆனா என்ன செய்யறங்கிற அவங்க வளங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் மதரசா ஓதுனுங்கிறக்காக ஏற்பாடு செஞ்சு என்ன செய்யறோம், அதுக்காக என்ன செலவு செய்யப்படுகின்றது. ஆனா வரக்கூடிய மக்களுடைய ஆர்வம் இல்லாம போச்சு. எல்லாம் அந்த 10 பேர் தான், எல்லாம் அந்த 10 டிக்கெட் தான் உட்கார்ந்துருக்கு. ஆரம்பிச்ச காலத்துல 13 10 டிக்கெட் உட்கார்ந்துருக்கு. அதை என்ன செய்வது என்பதாக தொடர தொடருவதா வேண்டாமா என்பதெல்லாம் யோசிக்க நிலையில இருக்கும். அதை என்ன முடிவு பண்ண யோசிக்க ஏன்னா 10 பேர் வச்ச வருஷத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது நிறுத்துவதாங்கிறதா யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா 2 விஷயத்துல யோசிக்கணும். என்னுடைய அறிவுப்பட்டது மனசுல நான் சொல்றேன். ஏன்னா இது பைத்துனோட அல்லாவுடைய காசு, நம்ம அல்லாஹ்வை எல்லாரும் பதில் சொல்லணும். நம்ம காசுக்கு எப்படி வேணாலும் பதில் சொல்லி போறான். அல்லாஹ்வுடைய காசு அல்ல. ஏன்னா வீணாக்கிட்டு கேட்டா என்ன செய்யறது ஒரு வகையான பயம். சரி, இளைஞர் 10 பேர் ஓதுறாங்களே, என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க. என்ன வேதனை என்ன கேட்டா, வீட்டுல நீ எல்லாம் உட்கார்ந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் இல்லையாரு பெண்களை போய் வீட்டுல அனுப்புங்க. காலையில 10 நிமிடம் 12 மணி வரைக்கும் என்ன செய்யறாங்க, ஒண்ணுமே இல்லை. 2 மணி நேரம் உட்காருங்கிறது கூட இல்லை. அந்த குரானை ஓதுவதற்கு அனுப்புங்கள். உங்களுக்காக திறமையான ஆதிவாக்கை தான் நாம் தேர்வு செய்கின்றோம். ஓதி கொடுக்கிற பிள்ளைக்கு எந்த பிள்ளை சோறையான பிள்ளை இல்லை. எல்லாமே ஃபர்ஸ்ட் லேங்ல பாஸ் பண்ண பிள்ளைய மட்டும் தான் எடுக்கும். அதே அந்த பிள்ளைகளை பத்தி அவங்க விசாரிச்சு அந்த பிள்ளைகளை சாய்கால பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளை தேர்வு செய்து இருக்கும். ஆனா அது என்ன செய்யுங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொங்கலை அனுப்பி வச்சாயின்னு, பிள்ளைகளை அனுப்பி வச்சாயின்னு அவங்க என்ன செய்யற, வீட்டுல ஓதலாம் இல்லையா? குரானை ஓதுவது என்பது மிகப்பெரிய பாக்கியம். அதே மாதிரி குரானை கேட்பது பெரும் பாக்கியம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, வீட்டுல குரானை விமர்சிக்க பிள்ளைகளை ஓத வையுங்கள். உங்களுக்கு ஓத தெரியாவிட்டால் அந்த பிள்ளைகள் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மதரசாவுக்கு சென்று கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக ஒதுக்குங்கள். அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக ஆக்குவார். பெருமானார் மன்கான் இல்ல காரணம், யார் அல்லாஹ்வுக்காக ஆகிவிட்டாரோ அவனுக்காக அல்லாஹ் ஆகிவிடுவார். இதுதான் உண்மைதானே. என் மேல இருந்து யார் நேசமா இருக்காங்களோ அவங்களே நான் நேசமா இருப்பேன். யார் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்புடையவர்களோ அல்லாஹ்வுடைய நேசமா இருப்பான். ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களையும் மதரசாவுக்கு அனுப்பி வைங்க. நாம் அதை நினைச்சு ஒரு பெரிய விஷயங்களை யோசனை பண்றோம். நம்ம மதரசா டெவலப் பண்ணி ஒரு நிஸ்வான் மாதிரி எல்லாரும் என்ன உருவாக்குறதுனா மதரசா அக்கம் பக்கத்துல சேர ஆர்வமா இருக்குது. நம்ம செய்யலாம்னு நினைச்சாலும் கூட போய் ஒத்துழைப்பு என்பது தேவை. ஒத்துழைப்புனால என்ன செய்ய முடியும்?
அது இருந்ததுன்னு சொன்னா அது விசுவாச மாதிரியான போய் தொடரலாம். நமக்கு இடவசதி எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் மக்களுக்கு வந்து ஆர்வம் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. எல்லாம் உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் என்ன ஆக போகிறது? தயவுசெய்து உடத்துல கேட்டுக் கொள்கிறேன், ஆண்களும் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அது எப்படிங்கிறது மின்சாரா பிறகு பேசலாம். ஆக பெண்களும் என்ன செய்யுங்க, வீட்டுல அனுப்பி வச்சு மதரசாக்களுக்கு அனுப்பி வச்சு ஓத வைக்கிறது. ஏன்னு சொன்னால் எந்த இடத்திலே குரான் ஓதப்படுகிறதோ அது பாக்கியமானது. ஓத தெரிஞ்ச வீட்டுல வந்து ஓதுகிறது வீடு பாக்கியமாக இருக்கும். ஓத தெரிஞ்சாலும் ஓத தெரியாட்டாலும் என்ன செய்யும், வீட்டுல பிள்ளைகளை ஓத வச்சு கேளுங்க. பிள்ளைகளை ஓத வச்சு கேளுங்க. அது நீங்க ஓத என்ற பிள்ளைகளை கேட்க வையுங்கள். ஏன்னு சொன்னால் குரானை ஓத கேட்பது பெருமானாருடைய சுன்னத். அது மட்டுமல்ல, குரானை கேட்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். பெருமானார் சொல்றாங்க, ஓதக்கூடியவருக்கு என்ன நன்மை இருக்கிறதோ கேட்கக்கூடியவருக்கும் அதே நன்மை இருக்கிறதாக பெருமானார் சொல்லுவாங்க. ஓதக்கூடியவருக்கு என்ன நன்மையோ கேட்கக்கூடியவருக்கு அதே நன்மை இருக்கிறதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி குரானை ஓத கேட்பது ஈமான் அதிகரிப்பதற்கான காரணம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். குரான் ஓத கேட்பது ஈமான் அதிகரிப்பதற்கான காரணம். சூரத் அன்ஃபால் 6வது சூராவுடைய வசனத்தை பாடல் அல்லாஹ் சொல்வான், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. குரான் அவரிடத்தில் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நீங்க குரான் இவ்வாறு எதை கேட்கிறோமோ அதே மாதிரி வாழ்க்கை போகும். நீங்க நல்லா பாருங்க, யாரு வந்து பாட்டை கேட்டுட்டே உட்கார்ந்துருக்கானோ அதை பாட்டு சின்ன பாட்டாதான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு எதை பார்த்து ஸ்போர்ட்ஸை பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கானோ எதை வந்து கேட்கிறாங்களோ நாங்க அதாவது மாறி சென்றோம். குரானியர் ஓத தேர்த்து 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 ஈமான்ல உறுதி ஏற்படும், இபாதத்தில் ஆர்வம் ஏற்படும். என்ன கஷ்டம் வந்தாலும் கூட அல்லாஹ் துணை இருக்கிறார் நம்பிக்கை ஏற்படும். அல்லாஹ்வுடைய வாக்கு. குரானை ஓத கேட்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க சரியா இருந்தீங்க அப்படின்னு செய்ய புராண போட்டு என்ன செய்யுங்க, புதுடத்தை வாத்திக்கிறா கேளுங்க. வீடுகளில் புராண ஆயுதங்களை போட்டு விடுங்க, கேளுங்க. ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹ் கூறுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட குரானை ஓத வைத்து கேட்டிருக்கிறார்கள். வரலாற்றில் செய்து வரும். அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அனுபவப்பட்டது. அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் சொல்லுவாங்க, இக்ர அல் குர்ஆன், குரானை எனக்கு ஓதி காண்பீங்க சொன்னார். அவர் கேட்டாரு, அக்ரு அனக் பக்க ரஸவே குர்ஆனை. அவர் கேட்டாரு, நான் உங்களை ஓதி காண்பிக்கணுமா? குர்ஆனே உங்களுக்கு தானே அருளப்படுகிறது என்பதாக. அவர் சொன்னாங்க, பெருமானார் சொல்லுவாங்க, நீ ஓத நான் கேட்க விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க. நீ ஓதி கேட்க விரும்புகிறேன். ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே குர்ஆனை ஓத கேட்பதை விரும்ப வேண்டும். நீ ஓத நான் கேட்கணும் ஆசைப்படுவாங்க. சூரத் நிசாவை ஓதினார்கள். சூரத் நிசாவை ஓதுகிறார்கள். 44வது ஆயத்து வருகிறது. ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் ஷஹீத் என்ற ஆயத்து வந்த உடனே பெருமானார் சொல்லுவாங்க, ஓதுன்னு சொன்னாங்க. ஓதுன்னு சொன்னாங்க. அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்வான், மறுமை நாளையிலே ஒவ்வொரு சமுதாயத்தையும் கொண்டு வருவோம். அவருக்கு சாட்சியாளராக அந்த உம்மத்தினுடைய நபியை கொண்டு வருவோம். நபியே உண்மையும் மறுமை நாளிலே நாம் கொண்டு வருவோம். அந்த உம்மத்துக்கு சாட்சியாக உண்மை அழைத்து வருவோம் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அது ஒரு அருமையான ஆயத்தை, தனி ஒரு விளக்க சொல்ல பார்க்கலாம். அப்ப என்னன்னா, அந்த ஆயத்தை வந்து பெருமானார் போதும் சொன்னாங்க. போதும் சொன்ன உடனே அப்பதான் அப்துல்லா மஸ்ஊத் பாக்குறாங்க, பெருமானார் அப்படியே அழுது கொண்டு இருக்கிறார். கண்களை தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது. அப்ப குர்ஆன் ஓதப்படுகிற நேரத்திலே அதை செவிதாழ்த்து கேட்க வேண்டும். அதை கவலையோடு கண்ணீரோடு கேட்க வேண்டும். பெருமானாருடைய சுன்னத்தாக இருக்கின்றது. இது குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய எட்டாவது கடமை, 4வது கடமை சொல்லியிருக்கேன். சரி, 5வது விஷயம் அல்ல அமலும் குர்ஆன். குர்ஆனுடைய அர்த்தங்களை விளங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்ய. பயான்கள் கேட்பது மட்டுமல்ல, தர்ஜுமாக்களை படிப்பது மட்டுமல்ல, தர்ஜுமாக்களை படிக்க வேண்டும், பயான்களை கேட்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. ஏனென்று சொன்னால், சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், எந்த வசனம் அருளப்பட்டதோ, அதில் என்ன சொல்லப்பட்டதோ அதை அமல் செய்வதில் அவர் ஆர்வமாக இருந்தார். பயான் கேட்பதனுடைய நோக்கம் அமல் செய்வதுதான். ஏன்னா சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்கள்.
அதனுடைய நோக்கம் அமல் செய்வதுதான். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எந்த ஆயத்து வந்தாலும் உடனே அமல் செய்வாங்க. வரலாறு செய்தி வருகிறது, லன் தனால் பிர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கின்றதோ அதை தர்மம் செய்கின்ற வரைக்கும் நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான். 4வது சூராவுடைய முதல் வசனம். வரலாறு சொல்லியிருக்கேன். இந்த வசனம் வந்த நேரத்துல பெரும்பாலான காலத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, குர்ஆன் வசனம் மரணப்பட்டா அந்த மதீனாவுடைய வீதியில ஓதிக்கிட்டே போவார். ஏன்னா மக்களுக்கு தெரியாதுல்ல, கூட உணர்வு தெரியும், ஒத்தவங்க தெரியாது. அழகு என்ன செய்வாரு, அந்த ஆயத்தை ஓதினால் அந்த ஆயத்து வந்து சிதைய செய்வாரு. அப்படியே போய் ஓதிட்டே போவார். மதீனாவுடைய வீதியில அப்படியே ஓதிக்கிட்டே வருவார். அது எழுதுவது காசு எழுதுவாங்க. அப்ப இவர் என்ன செய்வார், அப்படியே ஓதிக்கிட்டே போறார். ஒவ்வொரு நேரத்திலே தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு சாஹிப் வர்றாங்க. கேட்டா வந்து பெருமானார் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு ஆயத்து அருளப்பட்டு இருக்கிறதா? அவர் ஓதிட்டு போனாரே, இப்படி ஒரு ஆயத்து அருளப்பட்டு இருக்கிறதா? ஆமா. அப்பா சொன்னாங்க, என்னுடைய சொத்துக்களிலே மிக விருப்பமாக பைரஹா என்ற தோட்டம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன கூறுகிறான், உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதை கொடுக்கின்ற வரைக்கும் நன்மை பெற முடியாது. தர்மத்துல ரொம்ப முக்கியம். எதை நாம் உண்ணுகின்றோமோ அதை அடுத்தவரை கொடுக்கணும். எதை நாம் உடுத்துகிறோமோ அதை அடுத்தவரை பாய் கொடுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சக்காத்துங்கிற பேர்ல வந்து உட்பட கொடுக்க கூடாது. கொடுத்தா உருப்படியா கொடுக்கணும், இல்லைன்னா வாய முடிக்கிறது. அவ்வளவுதான். அவன் அல்லாஹ் என்ன கூறுகிறான், எது உங்களுக்கு விருப்பமோ அதை குழுவெல்லாம் சொல்றான். அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய சொத்துக்கள் இன்னும் அகப்ப மாறி, என்னுடைய சொத்துக்கள் ரொம்ப விருப்பமாக பைரஹாங்கிற தோட்டம் இருக்கு, நான் அதை அல்லாஹ்வுடைய பாதை கொடுக்கிறேன். பெருமானாக்குவாங்க ராக்க மாதம் ராபிகும், அது ரொம்ப விலை மதிப்புடைய சொத்தா இருக்கேப்பா, அது ரொம்ப விலை மதிப்புடைய சொத்து, அதை கொடுக்க ஏன்னு சொன்னால் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தே இருக்கும். எல்லாருடைய தோட்டத்திலேயே வருஷத்துக்கு ஒரு தடவை விவசாயம் கிடைச்சாங்க, 2 தடவை இருக்கும். நல்ல நீர் வளமும் நிலவளமும் இருக்கும். அதனுடைய புலங்கள் ரொம்ப ருசியா இருக்கும், தண்ணீர் ரொம்ப மதுரமா இருக்கும். பெருமானார் செய்வாங்க, அடிக்கடி அந்த தோட்டத்துல போய் செய்வாங்க, தண்ணியை குடிப்பாங்க, பேர்ச்ச வந்துவாங்க. பெருமானார் வாக்கிங் போற இடமே அதான். பெருமானார் வாக்கிங் போற தோட்டமே இந்த தோட்டம் தான். அப்ப பெருமானார் வாக்கிங் போயிருக்காங்க, ரொம்ப வாக்கிங் போற முதல்ல சார் செய்யறாங்க. ரொம்ப என்ன செய்யறது, ரொம்ப ஒரு விலை மதிப்புடைய ஒரு பொருளை பார்த்துட்டே கொடுக்குறாங்க. அப்பதான் அவர் கேட்கிறாரு, என்ன சொல்றாரு, அல்லாஹ் என்ன சொல்றான், விருப்பமான பொருளை கொடுத்தாத்தான் நன்மை வரைக்கும் நல்லா சொல்றான்ல, அப்புறம் அதை கொடுத்தாத்தான் நன்மை வரைக்கும். அவருடைய ஆர்வத்தை கண்ட உடனே பிரகாசம் சொல்லுவாங்க, அவருடைய கூட சொந்த பந்தங்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்பான்னு சொல்லிட்டாங்க. சொந்த பந்தங்கள் பிரிச்சு கொடுக்கப்பட்டது. என்ன சொல்றாங்க, சஹாபாக்கள் எப்படி இருந்தாருன்னு சொன்னால் ஆயத்து வந்ததை அமல் செஞ்சாங்க. இந்த வரலாறு தெரியும். இந்த வரலாறுக்கு பின்னால இன்னொரு செய்தி எழுதுறாங்க. இதை வந்து என்ன செய்யும், ஒரு சமீபத்துல இந்த செய்தி நம்ம பார்த்தோம். என்னன்னா, அபூ தல்ஹா வந்து பைரஹாங்கிற தோட்டத்தை கொடுத்தாரு, பிரபலமான வரலாறு. ஆனா இந்த ஆயத்து வந்த உடனே எல்லா சஹாபாக்களும் வீட்டுல போய் தேடினாங்களாம். இந்த ஆயத்து வந்த உடனே எல்லா சஹாபாக்களும் வீட்டுல போய் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லயே எனக்கு ரொம்ப விருப்பமான பொருள் என்பதாக தேடி தேடி கண்டுபிடித்து தர்மம் பண்ணாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், விருப்பமானே கொடுத்தா எனக்கு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வீட்டு பூரா தேடுறாங்க. இந்த இது எனக்கு பிடிக்குதா, ஓகே, இதை விட இது ரொம்ப பிடிக்குது, இதை விட இது ரொம்ப பிடிக்குது, ஹை கிளாஸ் இந்த வீட்டு இதுதான் எனக்கு ரொம்ப விருப்பம்னா அதை கொண்டு போய் தர்மம் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அந்த அளவுக்கு பேசினாங்க, குர்ஆனை அமல் செய்யக்கூடியவராக இருந்தாங்க. வரலாற்று நிறைய செய்திகள் வருகிறது. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மதுவை தடை செய்கிறான். இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் வல் அன்ஸாப் வல் அஸ்லாம், மதுவை எல்லாத்துக்கும் 3 விதமா தடை செய்வான். முதல்ல எடுத்தவரை அல்லாஹ் என்ன சொல்லுவான், அதுல நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆனால் அதனுடைய இஸ்முஹுமா, அதனுடைய தீமை இருக்கா இல்லையா, அது நன்மையை விட கொடியது அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இது ஆரம்பத்தை விளங்க வைக்கிறதுக்காக. ஏன் ஒரு நல்லா நன்மை இருக்குன்னு சொன்னாண்டா, அந்த மக்கள் அதை நன்மையை விளங்கி இருந்தாங்க. ஏன்னா கடுமையான விளைப்பாடுகள் அவன் செய்வாங்க. கொஞ்ச நேரம் வந்து குடிச்சிட்டு படுத்தா இருந்தவருடைய களைப்பு போகும். அதனால அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இதை குடிக்கிறதுனால இவருடைய களைப்பு போகுது சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, இதுல வந்து நன்மை இருந்தாலும் கூட தீமை அதிகம்ங்கிற அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஒன்று, கொஞ்ச காலம் கழித்த பிறகு அல்லாஹ் சொல்லுவான், வலா தக்ரபு ஸலாத்த அன்தும் சுகாரா, எனக்கு உண்மையை விளக்கவா சொன்னேன் அப்படின்னா டைம் ஃபஜ்ர் ஆகி போயிடும். அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான், தொழுகிற நேரத்தை குடிச்சிட்டு வராதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். 2வது, ஏன்னா ஒருத்தவங்க திருத்துறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் திருத்த முடியும். எடுத்த உடனே வந்துகிட்டு கடாப்புதான் நம்ம பேசுற வைக்கிறேன்,
சில பேர் ஏத்து பேசுவான், சில பேர் நினைச்சுவான் இவனுக்கு வேற வேலையில போயாதனவான் போயிடுவான். ஒருத்தர் திருத்துவதாக இருந்தாலும் கூட நளினமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருந்திடுவாங்க. எல்லாருமே திருந்திடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தக்கூடிய முயல ஒன்று. அவன் முதல்ல அல்லாஹ் தாலே செய்யறான், அவங்க விளங்க வைக்கின்றான். நீங்கள் இதை நன்மை இருப்பதாக நீங்கள் விளங்கினாலும் கூட அது உண்மையாக இருந்தாலும் கூட தீமை அதிகம் அல்லாஹ் தாலா சொன்னான். தீமை அதிகமா என்ன? அழுதியை போக்குறது, மான மரியாதையை போக்கு, காசை போக்கு, உடம்பை போக்கு எல்லாம் விஷயத்தை சொன்னான். அடுத்து ஒரு ஆளுக்கு தொகைக்கிற தொகை குடிச்சிட்டு வராதுவா. ஏன்னா ஒருத்தர் தொகையில தப்பா ஓதுவார். தொகையில ஒருத்தர் தப்பா ஓதும் போது செய்யற போது கேன்சல் ஆயிடும். புலியாயில் காஃபிரும் புலியாக காஃபிரும் மாத்தாபுரும். நீங்க அடையக்கூடிய தெய்வத்தை நான் வணங்க மாத்தேன்னு அர்த்தம். அவர் ஆபுது மாத்தாபுதும் எழுதுவார். நீங்க வணங்குற நான் வணங்க வேண்டும், தொகை கேன்சல் ஆகிப்போம். தொழுகையை பொறுத்தவரை 2 தப்பு இருக்கு. ஒண்ணு, இலக்கிய பிழைகள் ஏற்பட்டுச்சாட்டா தொகை கேன்சல் ஆகாது. கருத்து மாறி போச்சோம்னா தொகை கேன்சல் ஆகி போயிடும். சரியா? அப்ப என்ன செய்யறது? தொகை கேன்சல் ஆகி போச்சு. ரசூலுல்லாஹி சொல்லும்போது இந்த ஆயத்து வரச்சு, தொழும்போது வராது. 3வது ஆயத்து அல்லாஹ் தஆலா சொன்னார், இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாம் பிஸ்மில்லாஹி ஷைத்தான். மது அருந்துவது என்பது ஷைத்தானுடைய செயல், விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். சரியா? ஆயத்தை இறங்கின உடனே இதை ஏதோ ஓதி காமிக்கக்கூடிய ஒரு காரா இல்லையா? ஆயத்தை தான் ஓதி காமிக்கக்கூடியவர் போய் மதீனாவுடைய வீதியில ஓதிக்கிட்டு போறார். நல்லா கவனிக்க, மதீனாவுடைய வீதியில ஓதிக்கிட்டு போறார். போனா அந்த நேரத்தோட விருந்து நடக்குது. யார் அதை விருந்து நடத்துறா அப்படின்னா அபூத்தலஹா விருந்து நடத்துறார். தோட கொடுத்தா இல்லையா? அப்புறம் பெரிய செல்வந்தர் அபூத்தலஹாவுடைய வரலாறு அருமையான வரலாறு. என்ன செய்ய? பெரிய செல்வந்தர். அவங்க விருந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. விருந்துல பார்த்தா எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அதை மது ஊத்தி கொடுக்கிறவர் யாரு கொடுக்கிறார்னா அனஸ் பின் மாலிக் கொடுக்கிறார். ஏன்னா அனஸ் பின் மாலிக் அபூ தல்ஹாவுக்கு உழைப்புமார். அபூ தல்ஹா உம்மு சுலைமை கல்யாணம் பண்ணுவார். உம்மு சுலைமுக்கு ஏற்கனவே என்ன செய்யறார்? நிக்கா பண்ணிதான் அனஸ்ல உள்ள இருப்பாங்க. அந்த அனஸ் தான் ரசூலுல்லாஹ் 10 வருஷம் பணியாளர் ஆடினார். அனஸ் பின் மாலிக் அப்ப என்ன செய்யறாரு? அத்தா விருந்து வைக்கிறாரு. என்ன செய்யறாரு? எல்லாரும் கிளாஸ்ல ஊத்தி கொடுத்துருக்காரு. எல்லாரும் ஊத்தி வரிசையா இருக்கு. என்ன செய்யறது? குடிக்கிறது தான் எல்லாம் ரெடியா இருக்கு. அந்த நேரத்துல இருந்து ஆயத்தவும் ஓதிட்டு போறாங்க. இது வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருந்து இந்த ஆயத்தோட ஓதிட்டு போறாரு. ஓதிட்டு போனா அபூ தல்ஹாவுடைய காது ஓதுவதே அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி ஆயத்து வந்திருக்கா? ஆமா, ஆயத்து வந்திருக்கு. மது மது முற்றிலும் கரை அப்படின்னு ஆயத்து வந்துச்சு. அப்ப உடனே என்ன சொல்றாங்க? தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாங்க, அனஸ் பின் மாலிக்கை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டியாப்பா, அதை பூரா என்ன செய்யுது? அது கீழே ஊத்திருப்பா. என்ன செய்யுது? அதை ஊத்திடுறத தூக்கி கீழே ஊத்திடலாம். அது என்ன சொல்றாங்க? அனஸ் பின் மாலிக் அதை ஊத்த போனாரா? அப்படி ஊத்த போகும்போது அவர் பார்க்கிறாரு, மதீனாவுடைய தெருபுறம் மது ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு ஆயத்து இறங்குகிற நேரத்திலே இவர் எப்படி அமல் செய்ய என்ற ஆர்வம் இருந்ததோ அதே மாதிரி எல்லா சஹாபாக்களும் இருந்துச்சு. தந்தை என்ன செய்யறாரு? ஏங்க எல்லாம் ஊத்தி ரெடியா இருக்கு, எல்லாத்தையும் கிளாஸ்ல ஊத்தி ரெடியா இருக்கு. ஆயத்து வந்த போது என்ன செய்யறாங்க? அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க கீழே ஊத்துறதுடைய மகன்கிட்ட சொல்றாங்க. மகள் ஊத்த போறாரு. அப்பதான் சொல்றாரு, நான் ஊட்டுவதற்கு போறேன். மதீனாவுடைய வீதியிலே மதுவின் 6 கோடி கூடுறது. ஏன்னு சொன்னால் அந்த ஆயத்தை கேட்ட உடனே இந்த சஹாபாக்கள் அமல் செஞ்சாங்க. அதான் நமக்கு சஹாபாக்கள் வித்தியாசம். சஹாபாக்கள் ஆயத்துக்களை கேட்ட உடனே அமல் செய்வார். வரலாற்றில் நிறைய செய்திகள் இருக்கு.